அரியலூரில் பாஜக தலைவர் நட்டா பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் கிடைத்திருக்கின்றன, திரையில் பார்க்கிறோம். ஜே.பி. நட்டா உரையாற்றி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக வெளியேறியிருக்கிறார்கள். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து ஜே.பி. நட்டா அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அரியலூரில் பாஜக தலைவர் நட்டா பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறியிருக்கிறார்கள். வெறும் காலி நாற்காலிகளுக்கு மத்தியிலேயே அவர் உரையாற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அரியலூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக வெளியேறியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். கூடுதல் தகவல். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரை ஆதரித்து ஜே.பி. நட்டா உரையாற்றியிருக்கிறார். அப்போது அங்கு வந்திருந்தவர்கள் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். வீடுகள் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் தர வேண்டியதற்காக ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல நாடு முழுவதும் 11.4 கோடி வீடுகளுக்கு நம்ம இணைப்பு கொடுத்திருக்கோம். அதுல 80 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருக்கு. சிதம்பரம் தொகுதியில் மட்டும் 4 லட்சம் வீடுகளுக்கு நாம. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன். கூடுதல் தகவல் ஞானசேகரன். சிதம்பரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் கார்த்தியாயனுக்கு ஆதரவாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கொல்லாபுரம் கிராமத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திற்காக அவர் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் வந்து சேர்ந்தார். இந்நிலையில் அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் கலந்து சென்றனர். அவர் ஆங்கிலத்தில் பேசியதில் அவர்களுக்கு புரியவில்லை என்று சென்றார்களா இல்லது அவர்களுக்கு அவர் அர்ஜென்ட் வேலை உள்ளதாக வெளியில் சென்றார்களா என்று தெரியவில்லை. ஆண்களும் பெண்களும் சாரையாக வெளியே சென்ற வண்ணம் இருந்தனர். இதனால் அவர் பேசியதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் அதிகம் பேசாமல் தனது பேச்சை விரைவில் முடித்துக் கொண்டார். தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் தர வேண்டியதற்காக ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல நாடு முழுவதும் 11.4 கோடி வீடுகளுக்கு நம்ம இணைப்பு கொடுத்திருக்கோம். அதுல 80 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.